நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. பணியிட வகுப்பு 5000 ரூபாய் இருந்ததை நம்ம தலைவர் 8 லட்சமா ஆக்கியிருக்காங்க. ஒரு கட்டுமான தொழிலாளி இயற்கை மரணம் அடைஞ்சிட்டா 55,000 தான் கொடுக்குறாங்க தற்போதைய நிலைமை. உடல் உழைப்பு தொழிலாளி இயற்கை மரணம் அடைஞ்சிட்டா 35,000 கொடுக்குறாங்க. அது ஒரு உயிரே போயிடுது ஒரு குடும்பத்துல. அடுத்தது ஜீவனாம்சம் பண்றதுக்கு வழி இல்லை. குடும்ப தலைவர் இறந்துடுறாரு, 2 புள்ள ஒரு பொண்டாட்டி. சாதாரணமா வச்சுங்க ஒரு 50 ரூபா அந்நிய செலவே ஆயிடுது. அந்த 50,000 ரூபாய் இயற்கை மரணம் உதவி கூடுதலாகும். அதை செய்யாம ஏதோ நம்ம மட்டும் பதிவு பண்ணா போதும், நமக்கு எதுக்கு இந்த வேலைன்னு இருந்தா இந்த வாரியத்தையும் பாதுகாக்க முடியாது, இந்த சட்டத்தையும் பாதுகாக்க முடியாது, தொழிற்சங்க உரிமைகளையும் பாதுகாக்க முடியாது. ஆகவே இந்த ஒரு நல்ல அழைப்பை ஏற்று தலைவர் இதை 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டத்தை நாம திருச்சியில கூட்டுவதற்கு ஏற்பாடு செய்து எல்லோருக்கும் சுற்றறிக்கை அனுப்பினோம். அதற்கு இடையில ஏற்பட்டக்கூடிய பல்வேறு இடையூறு காரணமாக அந்த கூட்டத்தை நடத்த முடியலன்னு முடிவு செய்தப்ப எங்க தலைவர்கிட்ட நாங்க ரொம்ப டிஸ்கஸ் பண்ணதுல தொழிற்சங்கங்களை கூப்பிட்டு நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம நம்ம வாரியத்துக்கு கொண்டு போக கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல தலைவர் அவசரமாக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அவருக்கு முதல்ல நாம நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த கூட்டத்திற்கு சிறப்பாக பல மாவட்டங்களில் எல்லோரையும் என்ன சொல்ல முடியலைனாலும் எல்லா மாவட்டங்களிலும் சராசரியாக வந்திருக்கிறீங்க. அழைப்பை ஏற்று வந்த அனைத்து கூட்டமைப்பு தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து கூட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மாதிரி வேகம் விவேகம் எல்லாம் இருக்கு. அதே நேரத்துக்கு மாநில பொதுச் செயலாளர் அவர்களோ கிருஷ்ணர் மாதிரி நிதானத்தோட இந்த சாரதி இன்னும் இந்த தேரை ஓட்டி செல்றாங்க. இதன் அடிப்படையில் இல்லாம தூத்துக்குடியில இருந்து நாங்க வந்திருக்கிறோம். தலைவருக்கு ஒரு பூங்கொத்து கொடுக்கணும். தூத்துக்குடியில டிகேடிஎம்எஸ்னுடைய புதிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய அம்ஜத் அவர்கள் தலைவருக்கு பூச்சொட்டு கொடுத்து சரி நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் வரிகளுக்கேற்ப இந்த விழாவை பொறுத்தமட்டில் எனக்கு பாதிக்கு கவிதை தான் ஞாபகம் வருகிறது. தேனை மறந்திருக்கும் வண்டும் ஒளி சிறப்பை மறந்துவிட்ட பூவும் வாழை மறந்திருக்கும் பயிரும் இந்த கூட்டத்தை மறந்த நாடும் இல்லை என்று கூறி எனக்கு வாய்ப்பு நல்கிய இந்த கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல நான் ஒன்றும் என் மனதை போதாதெனும் நலமான நன்றி கூறி என் நன்றிகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.